துளாராசி சுவாதி நட்சத்திரம் நீங்க. ஸோ உங்களுக்கு லக்கணம் தெரியல. இப்ப பொதுவா லக்கணம் தெரியல அப்படின்னாலே நீங்க ஏதாவது ஒரு ஜோசியரை போய் பார்க்க போறீங்கன்னா, அந்த ஜோசியர்ட்ட போயிட்டு நீங்க உங்களுக்கு நீங்க ஒரு பிறப்பு இருக்கும். அந்த பிறப்பு ஒரு டேட் ஆஃப் பர்த், பிறந்த டைம், பிறந்த ஊர் இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்ப நீங்க யார்கிட்ட போனாலுமே என்னோட டேட் ஆஃப் பர்த் இது, என்னோட பிறந்த டைம் இது, ஸோ என்னோட பிறந்த நாடு, ஊர் இதெல்லாம் இப்ப எனக்கு ராசி நட்சத்திரம் தெரியும், லக்கணம் என்னன்றத பார்த்து சொல்லுங்க அப்படின்னா அவங்க பார்த்து சொல்லிடுறாங்க. மற்றபடி மொட்டைக்கட்டையா ராசியை பேஸ் பண்ணி தான் நம்ம லக்கணம் சொல்லுவோமா அப்படின்னு கேட்டா அந்த கணக்கு கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய கணக்கே இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றது கடினம். மற்றபடி நீங்க இதுக்கப்புறம் யார்ட்டையாவது போய் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் பிறந்த டயத்தை கொடுத்து எனக்கு என்ன லக்கணம் வருன்றதை கொஞ்சம் சொல்லுங்க. அது அன்னைக்கு சூரிய உதயத்தை பொறுத்து தான் இருக்குது. அன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க அப்படின்றத பொறுத்து தான் ஸோ உங்களுக்கு என்ன லக்கணன்றதே நம்ம சொல்ல முடியும். மற்றபடி ராசியை வைத்து நட்சத்திரத்தை வைத்து இதுதான் லக்கணம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறா போயிடும். ஸோ அந்த மாதிரி ஸோ தவறான ஆளுங்களை பார்த்து தவறான விஷயத்த எடுத்துக்கிடாதீங்க. ஸோ அதுக்குரிய ஒரு விழிப்புணர்வு தான் இந்த பதிவு. மற்றபடி ஃபியூச்சர்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க டேட் ஆஃப் பர்த் பிறந்த டைம். அப்போ மறுபடியும் பார்த்தா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா?